உண்மையான தேவனை உயர்த்துவோமாக. நம் தேவன் வல்லவர், நம்மளை வாழ வைக்கும் தேவன், நம்மளுக்கு வெற்றியை தருகிற தேவனை உயர்த்தி பாடுவோமாக. வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானம். ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே குதூகலம் கொண்டாட்டமே, குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே. பாவமெல்லாம் பறந்தது, பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினார். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினார். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் குதூகலம், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின். தேவாதி தேவன், தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின்
வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம். வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஹோசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஹோசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் இருக்கும்போது நம்மளுக்கு சந்தோஷம் உண்டு, நம்மளுக்கு விடுதலை உண்டு. அவர் நமக்கு வெற்றி தருகிற தேவனாக இருக்கிறார். நம் இயேசு நல்லவர், நம்மளை ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருக்கிறார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும். நம் இயேசு நல்லவர் என்று சொல்லுவோமாக. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மீதிப்போம். தேசத்தை நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும். அதிசயமானவர், அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். கண்ணீரை காண்கிறார். கண்ணீரை காண்கிறார். கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார். கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார். வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார். நமக்கு விடுதலை
போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயமில்லை எதிர்காலம் நமக்குண்டு எதற்கும் பயமில்லை அதிகாரம் கையிலே அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை நாம் ஆளுவோம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார் நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடார் ஒரு நாளும் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மிதிப்போம் தேசத்தை சுகந்தரிப்போம் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா நன்றி நன்றி எங்க வாழ்க்கை தடுமாறி இருந்தாலும் அப்பா நீர் எங்க வாழ்க்கையில வந்து கேப்டன் போல வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா என் பலன் எல்லாம் நீர் அப்பா நீர் ஒருவரே எங்க வாழ்க்கையில பலனாக இருக்கிறீர் எங்களை கைப்பிடித்து நடத்துகிற தேவனுக்கு உமக்கே நன்றி நன்றி செலுத்துகிறோம் கடலினிலே தடுமாறும் படகினிலே அலை மோதும் கடலினிலே தடுமாறும் படகினிலே மாலுமியாய் வந்தீரையா மாறாதவர் நீதானையா மாலுமியாய் மாறாதவர் நீதானையா என் பலனெல்லாம் நீதானையா என் பலனெல்லாம் நீதானையா
சுகம் தந்து நடத்தினீரே. யெகோவா ஷாபோத் நீரே, எனக்கு சுகம் தந்து யெகோவா என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் என் பலனே. இயேசுவே நமக்கு பலனாக இருக்கிறார். என் பலனெல்லாம் என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா. இயேசு என் பலன் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, நீதானையா, என் பலனெல்லாம். அலைமோதும் கடலினிலே தடுமாறும் படகினிலே, அலைமோதும் கடலினிலே தடுமாறும் படகினிலே ஆளுமையாய் ஆராதவர் நீதானையா, ஆளுமையாய் என்னை நடத்துகிற தேவன் நீரே. என் பலனெல்லாம் நீதானப்பா, என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா. என் பலனே என் பலனெல்லாம் என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் பலனெல்லாம் நீதானையா. ஆமென். இந்த வருடம் முழுதும் நம்மளை நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி அப்பா. நாங்க பல சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறோம், கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம், சுகமில்லாமல் இருந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய பலன் மட்டும் தான் எங்களை தாங்கினது. நீர் எங்களை கைவிடவில்லை, எங்களை ஒருபோதும் நீர் கைவிடவில்லை அப்பா. யாரும் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாத தேவன் அப்பா. எங்களை கரண் பிடித்து நடத்துகிற தேவனுக்கு உம்மை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறோம் அப்பா. உம்மை போற்றுகின்றே இருக்கிறோம் அப்பா. எங்க பண தேவையை நீர் சந்தித்து வந்தது தேவன் ஆண்டவரே. எங்களை சுகத்திலே நீங்க வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. எங்க வாழ்க்கையை சந்தோஷமாக நீங்க வைத்திருக்கிறதுக்காக நன்றி. எங்களை நீர் கைவிடவில்லை, நீர் எங்களை ஒருபோதும் கைவிடவே இல்லை அப்பா. எங்களை நீ மறக்காததற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோட பலன் எல்லாம் நீர் அப்பா. எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களை வழி நடத்துங்க அப்பா. உம்முடைய பலத்தை தந்து எங்களை நடத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் என் பலனெல்லாம். சொல்லுவோமாக, முழு மனதோடு சொல்லுவோமாக, இயேசு ஒருவரே நம்மளோட பலன். பலனெல்லாம் என்னோட பலன் நீங்கப்பா.
அரவணைக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். உம்மை போல யாரும் இல்லை அப்பா. எங்களை புரிந்து கொள்றதுக்கு உம்மை போல யாரும் இல்லை அப்பா. மழை போல துன்பம் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் அத பனி போல உருகிட செய்கிறவர் நம் தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்மளை கண்மணி போல காண்கிற தேவனாக இருக்கிறார். உள்ளங்கையில நம்ம பேரை எழுதி வைத்திருக்கிறார். உன்னை விட்டு என்னை விட்டு விலகாத தேவன் ஒருத்தவர் இருக்கிறார். நம்மளை கைவிட மாட்டார். அவர் ஒருவரே நம்ம நம்புவோம். அவர் ஒருவரை நம்ம பற்றி கொள்வோம். நம்ம சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். நம்மளுக்கு விடுதலையை தருகிற மெய்யான தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவரை நம்புவோமாக. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். என் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. முழு மனதோடு சொல்லுவோமாக. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க நீங்க போதும் என் வாழ்விலே அப்பா. என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா. நீர் போதும். மலை போல துன்பம், மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே, மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே.
நீர் இல்லாத நாள் எல்லாம் நாளாகாதப்பா. நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நீர் எனது பலனாக இருக்கிறீர் அப்பா, எனது கேடகமாக இருக்கிறீர் அப்பா. ஆமென் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு எல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், என்னை நடத்தியதே. ஆமென் ஆண்டவரே, எனக்கு யார் இருக்காங்க என்று நினைக்கும் போது நீர் இருந்தீர் அப்பா. நான் போற சூழ்நிலை, நம்ம போற சூழ்நிலையை தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். சரியான நேரத்தில் நமக்கு பலனை தருகிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்வோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசு எல்லா வாழ்வை நான் வெறுத்தேன், மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான்
இந்த தேசத்துக்கு ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த தேசத்தில் கால் வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஐ திங்க் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்திருக்கிறோம். என் பையன், என் மகன், ஐ திங்க் அவர் சின்ன பையனாக இருக்குமோ வந்தது. அதுக்கப்புறம் ஃபேமிலியாக வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். முன்னாடி வரும்போது நான், என் மனைவி, என் மகன் வந்தோம். 16 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுத்து, 16 இயர்ஸ்க்கு அப்புறம் கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுத்து, என் மகளும் வந்திருக்கிறா. இப்போது மகளும் இங்கே தான் இருக்கிறான். ஸோ எங்கள் மதரெல்லாம் வந்திருக்காங்க. கூட என்னோட கூட தம்பி ஜோசப் ஜான் சொல்லிட்டு ஒரு தம்பி வந்திருக்காங்க என்னோட கூட. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் சபை போதகருக்கும் பாஸ்டர்மாவுக்கும் அவங்க பிள்ளைங்களுக்கும் சபை விசுவாசி ஒவ்வொருவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல உறவை எங்களுக்கு கொடுத்த ஆண்டவருக்கு முதலாவதாகவும் சந்திரா ஸ்டீவன் அவங்களுக்கும் நான் அவங்களை ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா இந்த உறவு ஏற்பட்டினது அவங்க தான். அவங்களை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அவங்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த அருமையான நேரத்தை எனக்கு கொடுத்த பாஸ்டர் அவங்களுக்கு மறுபடியும் நன்றி செலுத்தி கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நான் போக ஆசைப்படுறேன். எடுத்து வாசிங்க. சங்கீதம் 23:5 வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்னென்ன, காட்ஸ் டேபிள். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு ஒரு டேபிளை நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாருன்னா ப்ரிப்பேர் பண்ண போகிறார். எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவர் நம்ம அந்த டேபிளில் நம்மளை உட்கார வைக்க போகிறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பரவாயில்ல, 4 நாள் லீவாக இருந்தாலும் வெளியே போகாமல் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பாராங்க. ஆமென். அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் முதல்ல எப்படி மாற்றுவாருன்றதை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட ஆசைப்படுகிறேன். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கர்த்தர் மாற்றுறார். அந்த டேபிளுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் போய் நம்ம உட்கார முடியாது. அந்த டேபிளில் போய் உட்காரணுன்னா, அவர் உட்கார வச்சிட்டார்னா அந்த டேபிள்லேருந்து ஒரு ஆளும் உங்களை என்ன பண்ண முடியாது, எழுப்ப முடியாது. நான் சொல்ல புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த டேபிளில் உட்கார வச்சிட்டாருன்னா, அந்த டேபிளில் உட்கார வைக்கிறதுக்கு முன்னாடி சில ப்ராசஸ் இருக்குது. அந்த டேபிளில் உட்கார வச்சிட்டாருன்னா நோ ஒன் கேன் ஷேக் யூ. அல்லேலூயா. இந்த சபை நான் வந்த 8 வருஷத்துக்கு மேலே நான் சொல்கிறேன். அதுலேருந்து இது வரலும் எப்படி இருந்து எனக்கு தெரியல. பாஸ்டரோட நாங்கள் ஃபோனில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நிறைய விஷயங்கள் சபை கடந்து போயிருக்குது. சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். என்னன்னா, நிறைய விஷயங்கள் இந்த சபை கடந்து போயிருக்குது. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த காஜங் ஏஜ் சபையை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கார். God has a big will about this church. இந்த சபையை குறித்து, காஜங் ஏஜை குறித்து, சபை விசுவாசி குறித்து, சபை பாஸ்டர் குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த சபையினுடைய அஸ்திபாரம் ஆடாது. I think I'm talking some prophetical word to church, to pastor and the believers and committee. ஆண்டோட கிருபையினால சொல்கிறேன், கர்த்தர் மாற்றுவார், ரூல்ஸை மாற்றுவார்ன்னு சொல்கிறேன். டேபிளுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி சில காரியங்களை செய்வார் ஆண்டவர். அதுக்கப்புறம் டேபிளில் கொண்டு போவார். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிங்க. 13-14 வாசிங்களேன். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 13-14.
பின்பு யோசேப்பு அவ்விருவரையும் கொண்டு வந்து எப்ராயிமை தம் வலது கையினாலே எப்ராயிமை தன் வலது கையினாலும் இஸ்ரவேலின் இடது கைக்கு நேராகவும் மனாசேயை தன் இடது கையினாலே இஸ்ரவேலின் வலது கைக்கு நேராகவும் விட்டான். அடுத்த வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் மனமறிய தன் வலது கையை நீட்டி இளையவனாகிய எப்ராயிமுடைய தலையின் மேலும் மனாசே மூத்தவனாய் இருந்தும் தன் இடது கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைத்தான். நல்லா பாருங்க, நியாயப்படி பார்த்தா யார் மேல வலது கை வச்சிருக்கணும்? யார் மேல வலது கை வச்சிருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, எனக்கு ஃப்ரண்ட்ல நிக்கிறது யாருன்னா, இந்த பக்கம் வந்து மனாசே நிக்கிறான், இந்த பக்கம் எப்ராயிம் நிற்கிறான். ஓகேங்களா? நியாயப்படி பார்த்தா என்னுடைய வலது கை, அதாவது யாக்கோபினுடைய வலது கை யார் மேலே வந்திருக்கணும்? மனாசே மேலே வந்திருக்க வேண்டிய வலது கை இப்போ எங்கே மாறுது? இங்கே நல்லா பாருங்கள், என்னுடைய வசனத்தில் என்னுடைய பைபிள் என்ன சொல்லுதுன்னா, வந்து 48:14 எப்படி சொல்லுதுன்னா, மனமறிய யாக்கோப் என்ன பண்ணுறான்னா, இஸ்ரேல் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய வலது கை எடுத்து எங்கே வைக்கிறான்? எப்ராயிம் மேலே வைக்கிறான். நியாயப்படி பார்த்தா, ரூல் படி பார்த்தா யாருடைய கை மேலே இருக்கணும்? மனாசேயோட கை மேலே இருக்கணும். இதுக்கு ஆண்டவர், அதாவது ஒரு எக்ஸாம்பிள் இதை சூப்பராக சொல்லுவான் பாருங்க. அதுக்கு முன்னாடி பாருங்களேன், மனம் அறிய, அதுவும் வேதனை சொல்லுது, மனம் அறிய அவன் இந்த காரியத்தை செய்கிறான். எப்படி செய்கிறான்னா, வலது கை வைக்கிறான். வச்ச உடனே யோசேப்பு தகப்பன் என்ன பண்ணுறான் பார்த்துட்டு என்ன சொல்கிறான், இல்லைப்பா நீ என்ன பண்ணுற, தப்பாக வச்சுட்ட பாருங்க. அது நான் சுட்டி காட்ட ஆசைப்படுறேன். 17ஆம் வசனம் வாசிங்களேன். தகப்பன் தன் வலது கையை எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு, எப்ராயிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு, அது தனக்கு பிரியமில்லாதபடியால் அது எப்ராயிமினுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து தன் தகப்பனே அப்படி அல்ல இவன் மூத்தவன் இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். 9ஆம் வசனம் வாசிங்களேன். அவன் தகப்பனோ தடுத்து, கொஞ்சம் நில்லுங்க, என்ன பண்றாரு? தகப்பனோ தடுத்து. நல்லா பாருங்க, இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதல்ல நான் 14ஆம் வசனத்துல சொன்னேன், அவன் வந்து மனமறிய செய்யறான். இதை யார் செய்யறான்? யாக்கோபு மனமறிய செய்யறான். இங்க பாத்தீங்கன்னா தகப்பனுக்கு பிரியம் இல்லை. ஆனா இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவன் தகப்பன் தடுக்கிறான். இன்னைக்கு சில காரியம் மனமறிய ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில, இல்லை இந்த சபையில, இந்த ஊழியத்தில் சில காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அனுமதித்திருப்பாரு. சில பேருக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் நடந்திருக்கலாம். ஒருவேளை எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது, எல்லாருமே திருப்திப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில பேருக்கு பிரியமில்லாமல் நடந்திருக்கலாம், சில பேர் பிரியமில்லாமல் உட்கார்ந்துருக்கலாம், இல்லை இங்கே கூட இருக்கலாம், இல்லை ஒருவேளை இங்கேருந்து போய் கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று கர்த்தர் என்ன செய்வார்னா, இந்த ஊழியத்துக்கு விரோதமாக இருக்கிற சில காரியங்களை கர்த்தர் தடுப்பார். அவ்வளோ இருக்கீங்களா? சில காரியங்கள் எழும்பும் போது, வார்த்தைகள் எழும்பும் போது, சில காரியங்கள் ஊழியக்காரருக்கு விரோதமாகவும், குடும்பத்துக்கு விரோதமாகவும், இல்லை சபைக்கு ஊழியத்துக்கு விரோதமாகவும் சில காரியங்கள் எழும்பும் போது, ரேஸ் ஆகும் போது, God will stop that one. தடுப்பார். தடுத்துட்டு நான் சொல்கிறேன், நான் எப்படி சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், மனமறிய நடந்திருக்குது, பிரியமில்லாமல் போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை தடுத்தார். அதனால் உங்களுக்கு பக்கத்தில் முன்னாடி உட்காந்துருந்தவங்க இன்னைக்கு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சரி, நான் மறுபடியும் சொல்கிறேன், தாழ்மையாக சொல்கிறேன், இதை நான் வந்து பிளான் பண்ணியோ இல்லை பாஸ்டரோட பேசிட்டோ நான் இது வரல. பட் ஸ்பிரிட் லீட்ஸ் மீ. ஆவியானவர் என்னை நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்குது, அது நான் பேசிகிட்டு இருக்கிறேன். முதல்ல டேபிளில் உட்காரணுன்னா சில காரியத்தை உங்களுக்கு விரோதமாக இருக்கிறத கர்த்தர் தடுப்பார். அல்லேலூயா. ஏங்க நீங்கள் பண்ணுறத பார்த்தா
என்ன எல்லாம் என்னென்னோ அப்படியே முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்குது. நான் பேச தமிழ் தான் நினைக்கிறேன், மலாய் கூட பேசுகிறேன்னு நினைக்கிறேன். நான் என்ன தமிழில் தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஹலோ இருக்கீங்களா? இல்லை அரபிக்கில் பேசுகிறேன்னா அரபிக்கில் பேசுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு புரிஞ்சால் பரவாயில்ல. கர்த்தர் ஆஸ்வதிப்பாங்க. தடுக்கிறார் கர்த்தர். முதல் காரியம், விரோதமாய் வருகிறவர்களை கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது பாருங்க, மனமறிய செய்கிறார். என்னன்னா, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது யாருடைய கருத்தில் இருக்குன்னா நம்முடைய கருத்தில் இல்லை, கர்த்தருடைய கருத்தில் இருக்குது. அவர் எந்த ரூல், ஒருவேளை உலகத்தின் ரூல் எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த கவர்மெண்ட் ரூல் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் அது எல்லாவற்றையும் இந்த ஊழியத்துக்காக கர்த்தர் மாற்றி அமைப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. ஊழியம் வளருவதற்காக, நல்லா புரிஞ்சுங்க, ஊழியம் வளருவதற்காக கர்த்தர் எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆனால் சில காரியங்களை தடுப்பார். ஆசீர்வதிக்கிறது யாரால? அவர் தான் ஆசீர்வதிப்பார். அதனால தான் எப்ராயிம் ஆசீர்வதிக்கிறார். எப்ராயிம் ஆசீர்வதிச்சுட்டு, நல்லா பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னன்னா, அதுக்கு யாக்கோபு சில ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போம் பாருங்க. என்னன்றத பாருங்களேன். அந்த 19 வருஷம் வாசிங்களேன் மறுபடியும். அவன் தகப்பனோ தடுத்து அது எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான். யாரு? மனாசே ஒரு ஜனக்கூட்டமாவான். அடுத்தது, இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான். எப்படி சொல்றாரு? இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவானா. சில காரியங்கள் சில காரியங்கள் தடுத்து நிறுத்தப்படுமானால் கர்த்தருடைய வளர்ச்சியை சபையில் நீங்க பார்க்கலாம். அல்ல இருக்கீங்களா? என்ன இந்த பாஸ்டர் வந்ததுல சபையை குறித்து பேசுறாரு, என் வாழ்க்கை குறித்து எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. அடுத்தது இருக்குது இல்லை. ஏன்னா சில காரியங்களை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு, சில காரியங்களை தடுத்தாரு. இப்போ வளர்றதுக்கான காரியமாய் காணப்படும். அல்லேலூயா. You can see the growth of the church. அது எப்படிவா? மிகவும் திரளாக பெருகுவான் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. மிகவும் திரளாக பெருகிற ஒரு நாட்கள் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. மிகவும் திரளாக வரும். அதனால முதல் காரியம், டேபிளுக்கு முன்னாடி கர்த்தர் தடுத்து நிறுத்துறாரு. அது மட்டும் இல்லை, பெருக செய்வாராக. ஆமென். அடுத்தது பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இது என்னன்னா, பழைய காரியத்தை எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றி புது காரியத்தை கர்த்தர் கொண்டு வர போறார். அல்லேலூயா. பழைய காரியத்தை மாற்றினா பழைய காரியங்கள் எல்லாம் மாற்றி கர்த்தர் புதுசாக கர்த்தர் கொண்டு வருவார். அது மட்டும் இல்லை, சில காரியங்களை ஓகே நீங்கள் எடுத்து வாசிங்களேன். லேவியராகவும் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எடுத்து வாசிங்களேன். 9, 10, 11. லேவியராகவும் 26, 9, 10, 11 வாசிங்களேன். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறேன், உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உங்க பாருங்க, முன்னாடி சொன்னாரு மிகவும் திரளாய் பெருகுவான்னாரு. ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா பழுகவும் பெருகவும். இங்க பெருக்கத்தை மட்டும் தான் பார்த்துட்டு, மல்டிபிகேஷனை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை சபை இதை பார்க்கலன்னா இனி வருகிற வருஷங்கள்ல யூ கேன் see the multiplication. நீங்க பெருக்கத்தை பார்ப்பீங்க. இனி இந்த சபையில் கர்த்தர் பெருக்கத்தை மட்டும் தான் காட்ட போறார். அல்லேலூயா. நீங்க இதை விசுவாசிக்கிறீங்களா? எப்படி பண்றாரு பாருங்களேன். வாசிமா அந்த 10ஆம் வசனம் வாசிங்க. போன வருஷத்து சாப்பிட்டு போறீங்களா? போன வருஷத்தின் பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். அல்லேலூயா. நீங்க போன வருஷத்தினுடைய பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாக்குங்கள். சில காரியத்துல, சில உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் புது காரியங்களை கர்த்தர் செய்ய போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பழையதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. பழையதெல்லாம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட பழையது இருக்குது, போராட்டம், கடன், இதுதான் ஓடிட்டு இருக்கும். காலையில் தூங்கி இருந்தால் என்ன எப்படி தான் இந்த போராட்டத்திலேருந்து நம்ம என்ன பண்ண முடியல, மீள முடியல. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, பழசை ஒழிச்சிட்டு நான் புது காரியத்தை உனக்கு செய்கிறேன். ஏன் தெரியுமா?
உன்னை என்னுடைய டேபிளில் கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறேன், என் டேபிளில் கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்களேன், எப்படின்னா புதிய காரியம், பழைய காரியம்னா நமக்கு உள்ளாக இருக்கிற சில பழைய காரியங்கள், பழைய எல்லாத்தையுமே எது எடுத்தாலுமே யாராவது போய் கேளுங்களேன். சரி, இங்கே யாராவது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இங்கே உங்கள் வாழ்க்கை எப்படி போகுதுங்க இன்னைக்கு? சும்மா சொல்லுங்களேன், உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு இன்னைக்கு? இந்த நீங்கள் நான் கேட்டதுக்கு நீங்கள் பதிலே சொல்லாமல் இருக்கிறீங்களே, உங்கள் வாழ்க்கை எப்படி போகுதுங்க? ஏங்க ஒரு பேச்சுக்காவது நல்லா போகுதுன்னா சொல்லுங்களேங்க, ஒரு விசுவாசத்துக்காக சொல்லுங்களேங்க, ஒரு நம்பிக்கையாக சொல்லுங்களேங்க, ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார், என் வாழ்க்கை நல்லா போகுதுன்னு சொல்லுங்களேங்க. நல்லா இருக்குது. உங்களுடைய ஃபேமிலி லைஃப் எப்படிங்க இருக்குது? நல்லா இருக்குதுங்களா? சந்தோஷமா இருக்குதுங்களா? ஃபேமிலி சந்தோஷமா இருக்குதுங்களா? ஃபேமிலி லைஃப் சந்தோஷமா போதா? பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே ஆகக்கூடாதாக என்ன, ஏன்னா வரமாட்டுக்கு பழைய காரியங்களை எது எடுத்தாலுமே பிரச்சனையை குறித்து பேசிக்கொண்டு, போராட்டத்தை குறித்து பேசிக்கொண்டு, இனி என்ன நடக்க போகுது ஆண்டவரே, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது ஆண்டவரே, என் எதிர்காலம் எப்படி இருக்கு? இன்னைக்கு எல்லாருக்கிட்ட கேட்டாலுமே ஒன்னே ஒன்று தான் யோசிப்பீங்க, எதிர்காலம் எப்படி இருக்குன்னே தெரியல பிரதர். இப்போது பாஸ்டர் ஆரோன் வராரு, 27ஆம் தேதி வரான், தம்பி வரான். அவன் வந்து ஒரு ப்ராஃபிட். அவன் என்ன, அவன் கிட்ட நீங்கள் போய் தலை கொடுத்தீங்கன்னு வச்சிங்களா, மொத்தம் சொல்லிடுவான். அவனே இந்த சபையில் வச்சுப்பீங்க அப்படியே நீங்கள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அதை விட நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, ஆண்டவர் இடத்துல எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்ல. மற்றவங்க நம்மளுக்கு சொல்கிறது, இப்போ நாளைக்கு நடக்க போகிறது இனி நைட்டே தெரிஞ்சுட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு? கொஞ்சம் ரெடியாக இருப்பீங்களா? கொஞ்சம் ஆயத்தமாக இருப்பீங்களா? இல்லை, சஸ்பென்ஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அந்த சஸ்பென்ஸை ரிசீவ் பண்ணுறதுல தான் பெரிய பிளஸிங்கே இருக்குது அதில். சரிங்களா? ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். அதை சில காரியங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, பட்டத்திட்டக்கூடாது. எதில் தெரியும் பட்டத்திட்டணும்? நம்ம நம்பிக்கையை பட்டத்திட்டணும், நம்ம விசுவாசத்தை பட்டத்திட்டணும். ஆனால் போராட்டத்தை பட்டத்திட்டக்கூடாது, பிரச்சனையை பட்டத்திட்டக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் பாருங்களேன், கண்டிப்பாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். போராட்டத்தை பிரச்சனைகளே பார்த்துட்டு இருக்காதீங்க. எனக்கு ஆண்டவர் புதுசாக செய்வார், புதுசாக செய்வார். ஒரு வருஷத்தில் எத்தனை துணி வாங்குறீங்க? எத்தனை பண்டிகை இருக்கு? எத்தனை துணி வாங்குறீங்க? பழைய துணி பழசாயிடுச்சுன்னா, சில பேர்லாம் கல்யாணத்துக்கு போனாங்கன்னா கல்யாணத்துக்கு புது ட்ரெஸ் எடுக்கிற பழக்கம் வந்துடுச்சு. இப்போ இருக்கீங்களா? நகை போடுறவங்கள பார்த்தீங்கன்னா புது நகை தான் வாங்குவாங்க. எங்க பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் எங்க வீட்டில் நடக்கிற பாஸ்டர்ன்றீங்களா? ஹலோ, இருக்குங்க. சில ட்ரெஸ்ஸுங்களை புதுசாக வாங்குறோம்ல, அதே போல தான் என் வாழ்க்கையையும் என்னுடைய பிரச்சனைகளையும் நான் அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஆண்டவரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன்னா, ஆண்டவர் மேலே மட்டும் என் நம்பிக்கை இருக்குன்னா, நிச்சயமாகவே உன் வாழ்க்கை மாறும். உங்கள் வாழ்க்கை மல்டிபிகேஷன் ஆகுன்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஏன் என் வாழ்க்கை இப்படியே இருக்குன்னா, நம்ம அப்படியே வாழ்ந்துட்டோம். யாராவது வந்தாங்கன்னா ஃபோன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுன்னு தெரியுமா, நம்ம பிள்ளைகளை குறித்தே குறை சொல்லவே போகிறோம் தவிர நம்ம பிள்ளைகளை குறித்து நல்லதாக என்றைக்குமே சொல்ல மாட்டோம். நம்மளும் சொல்ல மாட்டோம், மற்றவங்களும் நம்மளை பார்க்கும்போது அப்படியே தான் பேசுவாங்க. இந்த பழைய காரியத்தை விட்டுட்டு கர்த்தர் எனக்கு புது காரியத்தை செய்வார். புதிய சிருஷ்டியாக ஒவ்வொரு நாளும் எழுந்து, ஆண்டவரே இந்த நாளுக்கான கிருபை எனக்கு கொடுங்க சாமி, இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த புது காரியத்தை வரும்போது பழசு இடம் இருக்காது. அல்ல, புரியுதுங்களா? புது காரியத்தை வரும்போது பழசு இடம் இருக்காது. சில பேர்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கீங்கள, அபிஷேகம் பெற்று போயிட்டு இருக்கும்போது அந்த அபிஷேகத்தோடு கூடயே, அதாவது ஒரு 4 வார்த்தை அந்நிய பாஷை பேச தெரிஞ்சால் போதும், அதுலேயே வாழ்ந்துட்டு இருப்போம். இல்லை, இன்னும் கொஞ்சம் புதுசாக ஆண்டவரே எனக்கு இன்னும் என்ன பண்ணுங்க, இன்னும் ஒரு படி மேலே ஏற்றுங்க ஆண்டவரே. வருஷம் நம்ம போகிறோம்ல, நம்முடைய பிறந்த நாளும் வருது, நம்ம நியூ இயரை கொண்டாடி இருக்கோம். ஆனால் அபிஷேகத்தில் மட்டும் அப்படியே அந்த ஒரே லெவலில் தான் இருப்போம். கொஞ்சம் மேலே எல்லாம்னு நினச்சா நம்ம என்ன நினச்சிருந்தோம் தெரியுமா, எனக்கு அபிஷேகம் வந்துடுச்சு, எனக்கு அபிஷேகம் கிடச்சிருச்சு, அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆனால் இது எனக்கு போதும்னு நினைக்கிறோம். இது இல்லை, இதை விட இன்னொரு படி ஏறணும் ஆண்டவரே, இன்னொரு படி போனோம் சாமி அப்படின்ற ஒரு கேட்கறதுக்கு, ஒரு தாகத்துக்கு இன்னைக்கு மக்கள் இல்லாத போயிட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் அபிஷேகம் நிரம்பிட்டா நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அவ்வளோதான், இது போதும் ஆண்டவரே, திஸ் இஸ் எனஃப் ஆண்டவரே. இல்லை,
கத்தர் இன்னும் படிப்படியாக மேலே 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 ஏற்ற ஆக்சுவலாக கத்தர் சித்தம் கொண்டு இருக்கிறார். அதனால் இன்னைக்கு புது காரியத்துக்கு இடம் உண்டாக்கும்படிக்கு ஆயத்தமாக இருங்கள். புது காரியத்துக்கு இடம் உண்டாக்கும்படிக்கு ஆயத்தமாக இருங்கள். நான் இது சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கரங்களை தட்டுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் எத்தனை நாள் தான் வாடகை வீட்டில் உட்காந்துருப்பீங்க இருக்கீங்களா? இப்போ தான் பாஸ்டர் நம்ம லைனுக்காக வந்துக்கிறாருப்பா. எப்படி எத்தனை நாள் வாடகை வீட்டுக்கு வந்திருப்பீங்க? எத்தனை நாள் வாடகை வீட்டில் இருப்பீங்க? எத்தனை நாள் பழைய காடியை ஓட்டுவீங்க? நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் முழுமையாக அர்ப்பணிச்சிங்கன்னா, நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒருவேளை லோன் ரிஜெக்ட் ஆகிருக்கலாம். நான் யாருக்கு பேசணும்னு தெரியல. ஐம் டாக்கிங் டு சம்படி. ஒருவேளை லோன் உங்களுக்கு வந்து லோன் வந்து அப்படியே ரிஜெக்ட் ஆகி போயிருக்கலாம். கர்த்தர் ஒரு நாளை கொண்டு வருவார். அந்த நாளில் புதுசாக வரணுன்னா உங்கள் லோன் அப்ரூவ் ஆகி நீங்கள் புது வீட்டுக்கு போக முடியாத கிருபைகளை கர்த்தர் செய்வாராக. அல்லேலூயா. நீங்கள் வாடகை வீட்டில் உட்காரணும்னு கர்த்தருடைய சித்தம் இல்லை. நீங்கள் பழைய கால் ஓட்டணும் கர்த்தருடைய சித்தம் அல்ல. நீங்கள் இப்படியே வாழணும்னு கர்த்தருடைய சித்தம் அல்ல. நீங்கள் இப்படியே போயிடுவீன்னு கர்த்தருடைய சித்தம் அல்ல. அவருடைய சித்தம் எப்படி தெரியுமா? அதுக்காக அவர் உங்களுக்காக நான் சொந்த ரத்தத்தை கொடுத்துருக்கிறாருன்னா உங்களை அப்படியே விட்டுற மாட்டார். உங்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டுற மாட்டார். நீங்கள் இப்படியே போயிட மாட்டீங்க. ஆனால் ஒன்று, I want to be zeal with God. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டணும். I want to be zeal with God. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டணும். மற்ற எதுக்காகலாம் வைராக்கியம் பாராட்டுறோம், கர்த்தருக்காக பாராட்ட மாட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, புது காரியத்தை என் வாழ்க்கையில் அனுமதிக்க என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் சாமின்னு சொல்லுங்கள். புது காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் அர்ப்பணிக்க என்ன நான் அர்ப்பணிக்கிறேன், முழுமையாக தரேன் சுவாமின்னு சொல்லுங்கள். அரைக்குறையா இல்லை. I want to sacrifice myself to you, Lord. என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே? நான் பலிபீடத்தில் வேற ஒரு பலியே இல்லை, நானே பலிபீடமாக மாறுறேன் சுவாமின்னு சொல்லுங்கள். ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. கண்டிப்பாக செய்வாருங்க. நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? எங்கள் சபையிலுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்கிற காரணம், இந்த வருஷம் நிறைய பேர் வந்து வீடு வாங்குவாங்கன்னு இந்தியாவுக்கு போகிறாங்க, வெக்கேஷன் போகிறாங்க, எந்த பேங்க் பேலன்ஸ் இல்லாமல் போகிறாங்க. ஆனால் கர்த்தர், ஒரு தங்கச்சி வந்து சொன்னாங்க, ஒரு தங்கச்சி ஃபோன் பண்ணாங்க இந்தியாவிலேருந்து, பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, நான் அடுத்த வாரத்தில் வீடு பால் காய்ப்பு இருக்குது, எனக்கு வீடு கிரக பிரகாசம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் தெரியுமா? கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவீர்கள் என்றால் அவர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் போது அவர் உங்களுக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுவார். அது மாதிரி நிறைய சொல்ல முடியனால நான் சொல்கிறேன், புது காரியத்தை உன் வாழ்க்கையில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. நீங்கள் நியூ திங்ஸை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு நாள் பார்த்துருக்குறீங்க, ஆனால் அது அப்படியே மங்கி போன மாதிரி இருக்குது. இன்னைக்கு கர்த்தர் மறுபடியுமாக உங்களை தூசி தட்டி எழுப்பி, நீ புது காரியத்தினால, புதிய காரியம் உன் வாழ்க்கையில் நடக்காமல் நின்று போனது இருக்கிறது. ஒருவேளை திருமண காரியமாக இருக்கலாம், இல்லை குழந்தை காரியமாக இருக்கலாம், இல்லை வீடுன்னு சொல்லிட்டேன். கர்த்தர் மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணி எடுத்து கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருக்கிறாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க இதை? அல்லேலூயா. நீங்கள் நல்லா பாருங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளை வந்து கர்த்தருடைய டேபிளில் உட்கார விட மாட்டாங்க மக்கள். அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளை ஆண்டவருடைய டேபிளில் உட்கார விட மாட்டாங்க. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட ஆசைப்படுறேன். இந்த காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசிங்களேன். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1 வாசிங்கம்மா. 2 சாமுவேல் 9:1 இதுதான் இப்போ போட்டிருக்காங்க பாருங்க. இதில் யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அதுக்கடுத்த வசனம் வாசிங்க அப்படியே. அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும்
பேருள்ளவனை தாவீதின் இடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன், அடியேன் தான் என்றான். அதுக்கு அடுத்த வசனம். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனஸ்தானனுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு, கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் பொறுமையா போவோம். பாருங்க, அவன் கேட்குறாங்க, ராஜா வந்து தாவீது ராஜா கேட்குறான். அதுக்கு என்ன சொல்றான்? இதுக்கு முன்னாடி வசனம் போடுங்க பிரதர், இதுக்கு முன்னாடி வசனம் போடுங்க. அப்பொழுது ராஜா, அந்த கடைசி மட்டும் பாருங்க, சீபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். கொஞ்சம் இல்லைங்க, 2 குமார், அதாவது நல்லா பாருங்க, ராஜா ஒரு கான்வர்சேஷன் கேட்குறான். அதாவது சவுலினுடைய குடும்பத்தில் நான் யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு யாராவது இருக்காங்களான்னு கேட்கும்போது அதுக்கு அந்த சீபான்ற வேலைக்காரன் சொல்கிறான். என்னன்னு சொல்கிறான்னா, யோனத்தானுக்கு பையன் இருக்கிறான்னு சொல்லியிருக்கலாம், இல்லை யோனத்தானுடைய பையன் இருக்கிறான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் எப்படி சொல்கிறான் பாருங்க, யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான்னு சொல்கிறான். எப்படி சொல்கிறா? ஒரு குமாரன் இருக்கிறான்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவனுடைய சொல் எப்படி இருக்குன்னா, அவனுடைய நிலைமையை யாரு அந்த அந்த யோனத்தானுடைய மகனுடைய நிலைமையை அவன் சொல்கிறான் பாருங்க. அவன் ஒரு முடவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம இது நல்லா பார்த்தீங்கன்னா, நீங்கள் முடவன்களை அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டிசேபிள் பீப்புளை பார்த்தீங்கன்னா 2 கட்டை வச்சு நடப்பாங்க. ஹலோ இருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? 2 கட்டை வச்சு நடப்பாங்க. அப்போது இப்போ உள்ளே வரும்போது நம்ம அவங்களை ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவங்க 2 கட்டையோட வருவாங்கல்ல, அவங்க பண்ண முடியும். இன்றைக்கி நம்மளை பார்க்கும்போது மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னா, நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்மளை பார்த்தோன்னா சொல்லுவாங்க தெரியுமா, உங்கள் பையன் பாஸ் ஆகிட்டானா, உங்கள் பையனுக்கு வேலை கட்டிடுச்சா, உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, நீங்கள் வீடு வாங்கிட்டீங்களா, நீங்கள் காடி என்ன பழைய காடியை வச்சுருக்கிறீங்க, இன்னும் வாங்கலையா? இதெல்லாம் வருதுமா வராதா? இதெல்லாம் வந்திருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் அப்படி பார்க்க மாட்டேன். மனுஷன் பார்க்குற மாதிரி நான் பார்க்குற கடவுள் அல்ல. அல்லேலூயா. நான் மனுஷன் பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டேன். இங்கே இந்த சீபான்ற ஒரு வேலைக்காரன், அவன் எப்படி சொல்கிறான் பாருங்க, 2 காலம் முடமான ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வாசிங்களா அப்படியே. அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். இங்க பாருங்க, அவன் நிலைமையை குறித்து முதல்ல சொல்றான். 2வது அவன் எங்க இருக்கிறான்றத சொல்றான். இன்னைக்கு நான் சொல்றேன், லோதேபார்ன்ற ஒரு இடம் ஆசீர்வாதம் இல்லாத ஒரு இடம், செழிப்பில்லாத ஒரு இடம். இன்றைக்கி நம்மளுடைய லைஃப்பில் சில நேரத்தில் நம்மளை அறியாமலே நம்ம லோதேபாரில் உட்காந்துடுறோம். எப்படி உட்காந்துடுறோம்? லோதேபாரில் உட்காந்துடுறோம். எப்படி தெரியுமா? நீங்கள் கார் ஓட்டு போகும்போது உங்களை, இப்போது நான் வரும்போது இந்த யூட்டர்ன் அழகாக வந்துட்டோம் நாங்கள். இதே நம்ம லோதேபாரில் இருக்கிறோன்னு சொன்னோன்னு வச்சிங்களேன், நம்மளுடைய மைண்ட் வேறு எங்கேயோ யோசித்து கொண்டு இருக்குன்னா இந்த சிக்னலை விட்டுருவோம், அடுத்த சிக்னலை போய் திருப்பின்னு வரணும். இது நடந்திருக்கா உங்களுக்கு? யாராவது காடி ஓட்டுறவங்க நடந்திருக்கா? இந்த சிக்னலை விட்டுருவோம். நம்ம பேசிகிட்டே ஏதோ போகும்போது, இல்லைன்னா நம்ம தனியாக போகும்போது ஏதோ யோசிச்சுட்டு போகும்போது என்ன பண்ணுவோம், இந்த சிக்னலை விட்டு அடுத்த சிக்னல் போயிடுவோம். அப்புறம் போய் சுற்றிட்டு வருவோம், ஐயோ மறந்துட்டோமேன்னு. நான் சமீபத்தில் நம்ம யூரில் நம்ம கில்பர்ட் பாஸ் வந்தார். நான் குவைத் தேசத்துக்கு போயிருந்தேன். குவைத் தேசம் போகும்போது நான் உட்காந்துருக்கேன், என் பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்துருக்கேன் ஃப்ளைட்டில். அதுக்கு அடுத்தது ஒரு ஆள் உட்காந்துருக்கார். இது நானும் அதுக்கு அடுத்த ஆளும் அமைதியாக உட்காந்துருக்கோம். நடுவில் இருக்கிறவர் அவர் என்ன நினைச்சாரு தெரியல, அவருடைய ஆக்ஷன் என்ன, அவருடைய சைன் எப்படி இருக்குன்னா இப்படிதான் சைன். அப்படியே அவர் பாட்டு இதை பேசுகிறார், அவர் நல்லா பேசுகிறாரு.
அது பேச்சு முடிஞ்ச உடனே அவருடைய ஆக்ஷன் எப்படி இருக்குன்னா, அவங்களுடைய மைண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத சூழ்நிலைக்குள்ள நிற்கிறாங்க. ஏன் தெரியுமா? நம்ம வந்து ப்ரெஷரைஸ்டுக்குள்ளே இருக்கிறோம். நான் எப்படி சொல்கிறேன்னே, நம்ம ப்ரெஷர் குக்கரில் இருக்கிறோம். ப்ரெஷர் குக்கர் இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா, நம்மளை அறியாமலேயே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்மளுடைய மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி வாழ்க்கையில் அப்படி தான் ஓடிட்டுருக்கிறோம் இன்றைக்கி. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்குள்ளே ப்ரெஷர் இருக்குது. வேலை ப்ரெஷர், குடும்ப ப்ரெஷர், ஆக்சுவலி பிள்ளைகளை குறித்த ப்ரெஷர், கடனை குறித்த ப்ரெஷர் எல்லாம் ஓடிட்டு இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியலன்னா, நம்ம ஒரு நேர்கோட்டில் ஓடுற அளவுக்கு ஓட மாட்டேங்கிறோம். லோதேபார்ன்றது ஒரு வறட்சியான ஒரு இடம், ஆசீர்வாதமே இல்லாத ஒரு இடத்துல. இன்னைக்கு சில நேரத்தில் நம்ம உட்காந்துருக்கிறது அங்கே தான் உட்காந்துருக்கோம். நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஓடுற மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் அங்கே தான் உட்காந்துருப்பீங்க, உங்களுடைய சிந்தனையில் தான் நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், பாஸ்டர் சொன்னார்ல, நீ காலாட்களோடு ஓடும், உன்னை நீ இலக்க பண்ணுவாயானால் நீ குதிரைகளோடு எப்படி நீ ஓடுவா, நீ ரதங்களோடு எப்படி ஓடுவ. நம்ம உட்காந்துட்டு தான் இருப்போம். நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா? we are running in the race. அந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கோம் நினைக்கிறோம். நோ, நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிறது லோதேபாரில் உட்காந்துருக்கிறோம். ஏன் தெரியுமா? இந்த லோதேபார்ன்றது வளர்ச்சி இல்லாமல், ஆசீர்வாதம் இல்லாமல், செழிப்பு இல்லாமல் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இதிலிருந்து நான் வெளியே வந்தால் மட்டும்தான். ஏன்னா இன்னும் நான் என்ன பண்ணுறேன்னா, உட்காரத்து மட்டும் இல்லை, என்னுடைய நிலைமையை, உங்களுடைய நிலைமையை, என்னுடைய நிலைமையை நம்ம யோசித்து கொண்டே இருக்கிறோம். மற்றவங்க பார்க்கும்போது நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னா, இவங்க இன்னாருன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஓ இவங்களா, இவ்வளோ உங்களோட குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து கேவலமாய் பேசின வார்த்தைகளை உங்கள் காதுபட கேட்டு இருக்கிறீங்க. இந்த ஃபேமிலி இதுக்கப்புறம் எழுந்திருக்காது. சில பேர், எனக்கு ஏன் நான் சொல்றேன்னு தெரியல, ஆவியான இருதயத்தில் போடுறதுனால சொல்றேன். நான் போன இந்த சபை அவ்வளவுதான்ற சில வார்த்தைகள் உங்கள் வாயில நீங்க கேட்டிருப்பீங்க, காதுபட கேட்டிருப்பீங்க. நான் சொல்றேன், கிருபையா சொல்றேன், கம் அவுட் ஃப்ரம் லோதேபார். லோதேபார்ல வெளியே வாங்க. உங்க நிலைமையை குறித்து கர்த்தருக்கு தெரியும், நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். அதுல இருந்து நீங்க வெளியே வருவீர்களானால் கர்த்தர் உங்களை உட்கார வைக்க வேண்டிய இடம் எங்க தெரியுமா? உன் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உட்கார வைப்பார். ஹல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உட்கார வைப்பார். ஆண்டவர் முதல்ல சொல்றாரு, முதல்ல என்ன சொன்னாருன்னா, எல்லாம் தெரிஞ்சுதான் செஞ்சேன், இன்னும் நான் தடுப்பேன், சில காரியத்தை தடுப்பேன். உன் வாழ்க்கையில தடுக்க வேண்டிய நேரத்தில் நான் தடுப்பேன். சில காரியத்தை நான் அனுமதிச்சேன். ஏன் தெரியுமா? அந்த காரியத்தினால நான் உன்னை அப்படியே என்ன பண்றேன்னா, அந்த டேபிளுக்கு ஆயத்தப்படுத்தினேன். அது மட்டும் இல்லை, புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில் செஞ்சாரு சொல்றாரு. இங்க பாருங்க, இந்த லோதேபார்லேருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். கம் அவுட் ஃப்ரம் லோதேபார். நீங்க வெளியே வந்தீங்கன்னா உங்க நிலைமையை கர்த்தர் அப்படியே தலைக்கீழ மாத்துவார். நீங்க நம்புறீங்களா? நான் இன்னொன்று தாழ்மையா சொல்றேன், உங்க பிள்ளைகளை குறித்துதான தாழ்வு மனப்பான்மை உதறி தள்ளுங்க. முதல்ல ரிமூவ் தட் ஃபர்ஸ்ட். ஏன் தெரியுமா? உங்க பிள்ளைகளை குறித்துதான தாழ்வு மனப்பான்மை. நான் இப்படி சொன்னா தப்பா நினைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உங்க ஜெனரேஷனோட போட்டோம். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. உங்க ஜெனரேஷனோட போட்டோம். இதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ல உங்க பிள்ளைங்க நல்லா படிச்சு டாக்டராவோ, வக்கீலாவோ, நர்ஸாவோ, இன்ஜினியராவோ வரும்படிக்காய் தேவன் கிருபை செய்வாராக. அதை நீங்க இன்க்ளூட் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்களை படிக்க வைங்க, முடிகிற அளவுக்கு படிக்க வைங்க. என்னால் முடியல பிரதர், அவர்கிட்ட கேளுங்க, அவர் செய்வார். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் வேலைக்கு வந்தவங்க. அந்த அக்காவை எங்கள் அப்பா வந்து அந்த அக்கா ஹெல்ப் பண்ணாங்க. ஆக்சுவலி எங்கள் அப்பா அம்மா அந்த அக்கா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க மகனை எங்கள் அப்பா படிக்க வச்சார். 12th அப்புறம் அந்த பையனை வந்து வேற ஒருத்தர் வந்து என்ன நர்சிங் படிக்க வச்சார். இன்னைக்கு அந்த மகன் எங்கள் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில்
நர்ஸை வேலை செய்கிறான், வீடு கட்டுறாங்க. இப்போ இது நான் ஏன் சொல்கிறேன், there is a டைம், நீங்கள் உட்காரத்துக்கான டைம், அதாவது லோதேபால உட்காரன டைம் இருக்குது. நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா there is a time to celebration. நான் சொல்ல புரியுதுங்களா? there is a time to celebration. அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த அக்கா அப்படியே உட்காந்துடல, கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. இன்றைக்கி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கறதுக்கான டைம் வந்துச்சு, அவங்க செலப்ரேஷனுக்கான டைம் வந்துச்சு. கர்த்தர் உங்களுக்கும் அதை செய்வாராக. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் அது நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. உங்களுக்கு பிள்ளைகளை குறித்த கவலை வேண்டாம், உங்கள் பிள்ளைகளை குறித்த பயங்கள் வேண்டாம். ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை என்னை அர்ப்பணிக்கிறேன் சாமின்னு சொல்லுங்கள். லோதேபார்லேருந்து நீங்கள் வெளியே வந்துவீர்களானால் கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாருங்க, நிச்சயமாக ஆசீர்வதிப்பாருங்க. எங்கே தெரியுமா உட்காரப்பா டேபிளில் சில காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனமாக இன்னைக்கு சொல்ல போகிறார். இன்னைக்கு நான் வந்து வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுடைய உங்கள் பெற்றோருடைய கஷ்டங்களை கொஞ்சம் பாருங்கள், அவங்க படுற கஷ்டங்களை பாருங்கள். மனம் விரும்பினதுக்காக வேண்டி அவங்கள விட்டுறாதீங்க, அவங்கள விட்டுறாதீங்க. தாழ்மையாக சொல்கிறேன், கம் அவுட் ஃப்ரம் லோதேபார். லோதேபார்லேருந்து வெளியே வந்தோன்னா கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் தெரியுமா வச்சிருக்கிற கர்த்தர்? எடுத்து வாசிங்க. அதே அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிங்களேன். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனஸ்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திருப்ப கொடுப்பேன். நீ என் பந்தியின் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். நல்லா பாருங்க, இதுல 4 காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், 4 ரகசியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். முதல்ல பயப்படாதே, do not fear, பயப்படாதே. ரெண்டாவது, உனக்கு தயை செய்வேன். எப்படி பண்ணுவேன்னா, உனக்கு தயை செய்வேன். மூணாவது, உனக்கு திரும்ப கொடுப்பேன். நாலாவது, நித்தம் நீ அப்பம் புசிப்பான், நித்தம் நீ அப்பம் புசிப்பான். பயப்படாத, உனக்கு தயை செய்வேன், உனக்கு திரும்ப கொடுப்பேன். ஐயா, நீங்கள் இழந்தது சும்மா இல்லைங்க, உங்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கிறீங்க, உங்கள் மகிழ்ச்சியை இழந்திருக்கிறீங்க, உங்கள் பணங்களை இழந்திருக்கிறீங்க, நிறைய ஏமாந்து போயிருக்கிறீங்க. சில பேர் முதுகில் குத்தின அனுபவங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறது. சில பேர் நம்ப வச்சு கழுத்தறுத்த அனுபவங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிறது. கர்த்தர் அதெல்லாத்தையும் திருப்பி கொடுப்பார். எது தெரியுமா? ஆசீர்வாதமாக திருப்பி கொடுப்பார், பிளஸ்ஸிங்காக கர்த்தர் திருப்பி கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் கர்த்தர் அதை கண்டிப்பாக செய்வார். நித்தம், இங்கிலீஷில் அழகாக சொல்லுது, எவர், எப்போதுமே உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், எப்போதுமே உங்களை ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருப்பாராங்க. நான் தாழ்மையாக சொல்கிறேன், எங்கே தெரியுமா உட்கார வைப்பார்? உங்களை கொண்டு போயிட்டு யாருக்கு முன்னாடி தெரியுமா உட்கார வைப்பார்? உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக. சங்கீதம் 23 எடுத்து வாசிங்க திரும்பி. 23:5, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். உங்களுக்கு விரோதமாக வருகிறத தடுப்பார், புது காரியத்தை செய்வார். நீ என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி அதை மாற்றி, பயப்படாத, உனக்கு தயவு செய்கிறேன், பயப்படாத, உனக்கு நான் தயவு செய்கிறேன், உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ நித்தம் அப்பம் புசிப்ப சொல்லிட்டு எங்கே தெரியுமா உட்கார வைப்பார்? நம்ம இந்த இதில் யோனத்தானுடைய மகனை கொண்டு வந்து யாருக்கு முன்னாடி உட்கார வைக்கிறாங்க? வந்து தாவீதும் அவனுடைய பிள்ளைகளும் உட்கார்ந்துருக்கிறாங்க. ராஜாக்கள் உட்காருகிறதான டேபிளில் கர்த்தர் உங்களை உட்கார வைப்பார். அது யாருக்கு முன்னாடி? யாருக்கு முன்னாடி? உருப்படவே மாட்டீங்க. இந்த குடும்பம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு, இந்த குடும்பம்லாம் மேலே ஏறாது, இந்த சபைலாம் அவ்வளோதான் நினச்சிருந்தாங்கல்ல,
அவங்களுக்கு முன்னாடி உட்கார வச்சு அவர் நான் அழகாக சொல்கிறேன், உங்கள் சத்துக்களுடைய இருதயத்தின் வாஞ்சையின்படி அல்ல, உங்கள் மன விருப்பத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு செய்வாராங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் யோசிச்சிருப்பீங்கல்ல, ஆண்டவரே இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க சாமி, இவங்கெல்லாம் வீடு வாங்கிட்டாங்க ஆண்டவரே, நான் எப்போ ஆண்டவர் வாங்க போகிறேன் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்கல்ல. அவங்க ஒருவேளை 2 பெட்ரூம் வீடு வாங்கியிருப்பாங்க. கர்த்தர் உங்களுக்கு 3 இல்லை 4 பெட்ரூம் வீடு கொடுக்கும்படிக்காக கர்த்தர் கிருபை செய்வாராங்க. நான் எப்படி சொல்கிறேன், அவங்க ஒருவேளை நான் ஏன் இதை சொல்கிறேன்னு தெரியல, பட் ஆவியான ஏவுதுனால நான் சொல்கிறேன். சில நேரத்தில் காடி அவங்களுடைய காடி ஒருவேளை ஃபுல் இதுவாக இருக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு எல்லா சிஸ்டத்தையும் வைத்து உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்டதை விட அதிகமான ஆசீர்வாதத்தை அந்த காடியில் நீங்கள் பார்க்க முடியாது. கர்த்தர் கிருபை செய்வாராங்க. ஹல்லேலூயா. நான் இன்னொன்று சொல்கிறேன், உங்களோட படித்தவங்க, உங்களோட கூட இருந்தவங்க, அவங்க ஒருவேளை வேற எங்கேயோ போயிருக்கலாம். இன்னும் ஆண்டவரை நாங்கள் உட்காந்துருக்கேன். தட் இஸ் அ டே வில் கம். நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நாள் வரும், அவர்களை காட்டிலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமுள்ள தேவனாக காணப்படுகிறான். நான் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது, 2 விஷயம் ஞாபகம். நான் 2த்தையும் சொல்கிறேன். நான் இப்போ சமீபத்தில் ஆர் ஸ்டான்லி அண்ணனுடைய இன்டர்வியூ கேட்டுட்டு இருந்தேன். அதில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? அவங்களுடைய காலேஜில், ஆக்சுவலாக அவங்களுடைய ஸ்கூலில், அவங்களுடைய காலேஜில் எவ்வளோ பேர் படித்தாங்களாம். அத்தனை பேரை காட்டிலும் ஆண்டவர் இந்த ஸ்டான்லி அண்ணனை அநேக தேசங்களுக்கு கொண்டு போயிட்டு கர்த்தர் பயன்படுத்திட்டு வந்தாராம். அநேக தேசங்களுக்கு கொண்டு போய் பயன்படுத்திட்டு வந்தாராம். நான் என் வாழ்க்கையிலும் சொல்கிறேன், உருப்படாமல் இருந்தவன், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், உருப்படாமல் இருந்தவன், +2 ஃபெயில் ஆனவன், எனக்கு முன்னாடி எல்லாரையும் பாஸ் பண்ணி போயிட்டாங்க. ஏன் இது நான் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு முன்னாடி எல்லாம் பாஸ் பண்ணி போயிட்டாங்க, நான் ஃபெயில் ஆகி உட்காந்தேன். அப்போ ஆண்டவர் தொட்டார். அப்போ தொட்டார் ஆண்டவர் என்ன. இன்னைக்கு என் ஸ்கூலில் வெளிநாட்டில் என்ன தவிர வேறு யாரும் இல்லை. எப்படி? வெளிநாட்டில் என்ன தவிர, கிருபையாக சொல்கிறேன், பெருமைக்காக இல்லை, தாழ்மையாக கிருபையாக சொல்கிறேன், என்ன தவிர வேறு யாரும் இல்லை. உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளோட ஆசீர்வாதத்தை பார்க்காம நீங்கள் மண்ணுக்குள் போவதில்லை. நான் யாருக்கோ சொல்லிட்டு இருக்கிறேன், சில பேரோட இருதயத்தில் ஒரு பயம் இருக்குது, என் பிள்ளைகளோட ஆசீர்வாதத்தை பார்க்க நான் போயிடணும்னு ஒரு பயம் இருக்குது. இல்லை, உங்கள் பிள்ளைகளை பார்த்துட்டு தான் நீங்கள் போவீங்க. அதுவும் அவங்க நல்லா இருக்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் போவீங்க. ஹல்லேலூயா. உன் சத்துருக்களுக்கு முன்பாக, இந்த குடும்பம் அவ்வளோதான் சொன்னவங்களுக்கு முன்பாக, இவங்கெல்லாம் அவ்வளோதான்றவங்களுக்கு முன்பாக, இவ படிக்கவே மாட்டான்பதுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு டேபிளை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். யாராலும் எழுப்ப முடியாது. எனக்கு தெரியல, நான் சொல்லாமான்னு தெரியல, பட் ஆவியான ஏவத் நான் சொல்ல, பாஸ்டர் நீங்கள் போன பிரயாணங்கள், நீங்கள் இந்த இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட யாருக்கும் தெரியாத சில கண்ணீர்கள் இருக்குது, யாருக்கும் தெரியாமல் சில அழுகைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குது. ஒருவேளை பாஸ்டர் மட்டும் பேசின சில வார்த்தைகள் இருக்குது, அதெல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துருக்கிறார். அதன் படியாக அல்ல, இந்த பாஸ்டரை இங்கே வைத்திருக்கிறார்னா நிச்சயமாகவே கர்த்தர் அவர்களை உயர்த்துவார் என்பது சந்தேகம் இல்லைங்க. இந்த மலேசியா தேசத்தில், இந்த ஏரியாவில், இந்த காஜங் பட்டணத்தில் கர்த்தர் இந்த சபையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்னா நிச்சயமாகவே கர்த்தர் அதை உயர்த்தி வைப்பார் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. சில நேரத்தில் இந்த ஊழியத்தை நான் சொல்கிறது எனக்கு தெரியல, பட் ஆவியான இருதயத்தில் ஸ்ட்ராங்காக போகிறதுனால சொல்கிறேன், இந்த ஊழியம் வேணான்னு சொன்ன நாட்கள் உண்டு. இந்த ஊழியத்துக்கு அப்புறம் நான் நீங்கள் நாளைக்கு போய் சொல்லான்ற நாட்கள் உண்டு. கர்த்தர் அந்த நேரத்தில் உங்களுடைய இருதயத்தில் பேசியிருப்பார். நான் சபைக்கு சொல்கிறேன், உன் சத்துருக்கள் முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். சாதாரணமான பந்தி இல்லை, அவர் விருப்பப்படும் அளவுக்கு பந்தி. நான் எப்படி சொல்கிறேன்னே, நம்ம மொழியில் பேசலாமா? ஏற்கனவே நம்மளை பார்த்து எரிஞ்சுன்னு இருக்கிறான், எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி அவர் செய்வாருங்க. அல்லேலூயா. எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி கர்த்தர் செய்வாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வழி இருக்குது, என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். சில கஷ்டங்களை,
சில இருதயத்தின் கவலைகளை கர்த்தர் இன்னைக்கு மாற்ற போறார். உங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக்க போறார் ஆண்டவர். அப்படியே நீங்க எதிர்பார்க்காத இன்னைக்கு போயிட்டு எழுதி வச்சிங்க. தாரையாக இந்த சபைக்கு கர்த்தர் விசுவாசியில் கர்த்தர் கொண்டு வருவார். நீ இன்னைக்கு போய் எழுதி தயவு செய்து எழுதி வைங்க. தாரையாக விசுவாசியில் கர்த்தர் கொண்டு வருவார். நான் இன்னொன்று சொல்றேன், இங்கிருந்து போனவங்க பாஸ்டர் நான் திருப்பி வரலாமான்னு சொல்லிட்டு மற்றவர்கள் மூலமாக உங்கள் பாஸ்டருக்கு செய்தியை கொண்டு வருகிறதான நாட்களுக்குள்ளாய் இந்த சபை வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். நான் சொன்னல ஃபெயிலாக இருக்கும் போது எங்கள் சித்தி ஒரு ஆள் ஒருத்தர், அவன் சொன்ன வார்த்தை என் இருதயத்தை உடைச்சிச்சு. எங்கள் அம்மா இறந்த புதுசில் சொல்கிறாங்க, பா நீ படிக்கலண்ணா, நீ இப்படியே தருதலையாக இருந்தீனா, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்தீனா எங்கள் வீட்டுக்கு வந்தீனா நான் உங்களுக்கு என்ன பண்ண தெரியுமா, 100 ரூபா கொடுத்து ஒரு வேளை சாப்பாடு போடுவோம், அவ்வளோதான் முன்னால் முடியும் அப்படின்னாங்க. 100 ரூபா கொடுத்து சாப்பாடு போடுவேன். ஆனால் அவங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சது, அவங்கள படிக்க வச்சது எல்லாம் எங்கள் அப்பா அம்மா. ஆனால் அப்படி சொன்னவங்க மத்தியில் கர்த்தரை உயர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தரை உயர்த்தி வைத்திருக்கிறாருங்க. கர்த்தரை உயர்த்தி வைத்திருக்கிறார். நான் தாழ்மையாக சொல்கிறேன், கிருபையாக சொல்கிறேன். உங்களை யாராலையும் அந்த பந்தியிலிருந்து எழுப்ப முடியாது. நோ ஒன் கேன், ஒருத்தராலும் கூடாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், உன் சத்துருக்கு விரோதமாக கர்த்தருடைய கரம் எப்படி தெரியுமா இருக்கும். நான் இன்னொன்று இதை பேசிட்டு இருக்கும்போது அவன் என் இருதயத்தில் பண்ணது தெரியுமா, சில பேர் சத்துருக்களை பார்த்து பயப்படுறீங்க. பயப்படாதீங்க. அவங்களுக்கு முன்னாடி சேர்த்து தான் ஆண்டவருடைய ட்விஸ்டே. அங்கே அவங்கள பார்த்து பயந்து ஐயோ அவங்க என்ன சொல்லுவாங்களா, இல்லை இவங்க எதாவது பண்ணுவாங்களா. நோ 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 நோ, அவர் செய்கிறத ஒருவரும் தடுக்க முடியாதுங்க. அவர் செய்ய நான் இன்னொன்று சொல்கிறேனே, அவங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, அவங்களுடைய விருப்பத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் எழுத மாட்டார். கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி உன் வாழ்க்கையை வணைவார், உன் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் வணைவார். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நம்புறீங்களா? அதை அவங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, உங்களுடைய விருப்பத்தின்படி, தேவ சித்தத்தின்படி உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அதனால கலங்காதீங்க. சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பந்தியை ப்ரிப்பேர் பண்ணது யார் தெரியுமா? உங்களையும் என்னையும் உருவாக்கின, உன் தாயின் வயிற்றில் தோன்றும் முன்னே பேர் சொல்ல அழைத்த ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் அந்த பந்தியை ப்ரிப்பேர் பண்றார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நம்புறீங்களா? நம்ம யாரும் எழுந்து நிற்போம். அப்படியே அல்லேலூயா. கைகளை ஊற்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஓடி தோத்துருங்கப்பா. அப்படியே வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம். நீங்க கொடுத்த மன்னாவை பெற்றுக்கொள்கிறோம். நீங்க கொடுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு புதிய விசுவாசத்தை, புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறேன். புதிய எதிர்காலத்தை எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறேன். பழையவைகள் அல்ல, புதிதான காரியங்களை நீ செய்கிற தேவனாக இருக்கிறேன். அமிதமாக எங்கள் வாழ்க்கையில புதிதான காரியங்கள் நடக்கிறதுக்காக நன்றி. எங்கள் ஆண்டவரே, நீர் எங்களை பந்தியிலே அமர்படி செய்கிற தேவன். எங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகிக்கின்றவர். எங்கள் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். நீர் எங்களுக்கு நன்மை செய்வேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாது. எல்லாரும் சொல்லுவோம். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கிறிஸ்து வர மட்டும் இருப்பதாக என்று சொல்லி ஷலோம் ஷலோம் என்ற வார்த்தை ஒவ்வொரு மேலும் அறிக்கையிடுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகச் செய்வாராக. நன்மை கிருபை உங்களை தொடருவதாக. ஆமென். ஹல்லேலூயா.